எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் மோர் குழம்பை பார்த்து பண்ணணும். மற்ற மோர் குழம்பெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்து எல்லோரும் சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காயை வந்து அது போட்டு குழம்பு செய்யும் பொழுது திரண்டாப்பில் போயிடும். அது திரளாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே காட்டுக்கீரை பொரியல், காலிஃப்ளவர் வறுவல் மத்தியானத்துக்கு செய்ய போகிறேன். அது கூடவே காலையில் டிஃபனுக்கு கத்திரிக்காய் கோசுமல்லி, அதாவது ஈஸியாக செய்கிறது எப்படி. காலையில் இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் ரொம்ப வந்து அவசரமாக பறப்பாங்க. அப்போ அது நல்லா குயிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கோசுமல்லி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ மோர் குழம்பு, அதாவது வெண்டைக்காயை வச்சு மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கத்திரிக்காய் கோசுமல்லிக்கு 5 தக்காளி போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி 2 வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 பச்சை மிளகாயில் பழுத்த மிளகாய், இது ரொம்ப நல்லாயிருக்கும். 5 கிழங்கு உருளைக்கிழங்கு தோலைச்சி வச்சுட்டு போட்டுக்கணும். கத்திரிக்காயை பூச்சி இல்லாமல் வெட்டிட்டு போட்டுருக்கிறேன். இந்த மாதிரி இது எல்லாமே அள்ளி இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தான் இது மூடி வச்சு 3 விசில் விட்டாலே போதும். கோசுமல்லிக்கு வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம டீயை வச்சு குடிச்சிட்டு வந்துடலாம், வெந்துடும். டீ வச்சாச்சு. தியாமா வாடத்தாங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு பாரு. டீ ரெடி ஆயிடுச்சு, விடியாங்க. எங்கள் தியாவுக்கு டீயை வச்சுட்டு எழுப்புனா தான் எழுந்திருப்பான், லேட்டு எழுந்திரிக்க மாட்டான். டீன்னு சொன்னால் டக்குன்னு எழுந்திரிச்சு விடியாந்துடுறாங்க தியா. நல்ல சூடாக இருக்குது. இப்படி சூடாக இருக்கும் பொழுது கொண்டு இந்த மாதிரி சிங்கில் வச்சுக்கலாம். உடனே வேணும்னா இதுதான் சீக்கிரம் ஆகும். நம்மளுக்கு இது மாதிரி தண்ணியை திறந்து விட்டோம்னா இதில் வருங்க, இந்த மேலே இருந்து அந்த விசிலுக்குள்ளே தண்ணியோடு சேர்த்து வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது பாருங்கள், தண்ணியெல்லாம் வரல பாருங்கள். அவ்வளோதான், போயிடுச்சு. அவ்வளவுதான், ஒரு செகண்டில் பாருங்கள். ஆனால் காலையில் பறக்க செய்கிறோம் நம்ம எல்லாருமே தான். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இது தான் செட்டாக. தண்ணியை நிறுத்திட்டு கடைஞ்சோட்ட சீக்கிரம் கடைஞ்சிடும். அவ்வளோதான், 10 முத்து போட்டு ஒரு கடை. ஈஸியான வேலை, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கத்திரிக்காய் கடங்க வச்சு தாளித்து கத்திரிக்காய் கோசுமல்லி ரெடி ஆகிடுச்சு. அதாவது கோசுமல்லியில் ஒரு 4-5 விதமாக பண்ணலாம். அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். வேக வச்ச தண்ணியவே இதில் ஊற்றிக்கணும். இப்போ தாளித்து விட்டால் ரெடி ஆகிடும். தாளிச்சுக்கணும். கோசுமல்லி தாளிக்கிறது சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறாங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் போல் உளுந்தம்பருப்பு. கடுகு ஊற்றது சீரகம் நிறைய போட்டுக்கோங்க. இந்த கூடவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் நல்லா பொன்னரத்தில் செவக்க விட்டுட்டு அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் செவக்க விடுறது மட்டும்தான் இந்த கோசுமல்லிக்கு வேலை. நல்லா செவந்துடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், நிறைய மஞ்சத்தூள் வேண்டாம், கம்மியாக. அவ்வளோதான். ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. இதில் இப்போ கோசுமல்லி தூக்கி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டில் எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். நம்ம தாளிச்சிட்டு மறுபடியும் பச்சை தண்ணி விடாதீங்க. வேணுன்னா சுடு தண்ணி வச்சு கூட சேர்த்துக்கலாம், பச்சை தண்ணி விட்டுறாதீங்க. வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இதில் எதுவுமே சேர்க்கல. வெந்த உடனே அதே தண்ணியவே ஊற்றிருக்கிற கடைஞ்சிட்டு, அதனால் கரெக்டாக இருக்குது. இப்போ இறக்கிட்டு தோசைகள் வச்சுக்கலாம். தியாவுக்கு தோசை ஊற்றணும். இது பக்கம் பார்த்தா சாப்பாடு வெந்துட்டுருக்கோம். இப்போ தான் விசில் வருது. விசில் வந்துருச்சு. இந்த விசில் போகிறது வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா தியாவுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கணும். தியாக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப நேரம் இந்த விசில் போகணும். கொஞ்சம் நேரம் தண்ணி திறந்து விடுங்க. பாருங்க, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு குக்கர் சாப்பாடை பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி
பண்ணிட்டோம்னா அந்த சோறு வடித்த சாப்பாடு மாதிரியே இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து சாப்பாடு குக்கர் சாப்பாடு பிடிக்கிறது இல்லை, சில பேர்த்துக்கு தான் பிடிக்குது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா வடித்த சாப்பாடு மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் விசில் போயிடுச்சு, கொஞ்சம் கூட விசில் இல்லை. இது வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் டிப்ஸாக, தெரியாதவங்கெல்லாம் அது தெரிஞ்சுக்குவீங்கன்னு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதாங்க, கொஞ்சம் கூட விசில் இல்லை, போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வடித்த சாப்பாடு மாதிரியே இருக்கா? இது பாருங்கள் எப்படி வடித்த சாப்பாடு மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்கா? நல்லா வலிச்சு விட்டோம்னா பாத்திரத்துலலாம் ஒட்டாது பாருங்கள். அதே மாதிரி மூடியிலையும் பாருங்கள், நம்ம வந்து கொட்டும் பொழுது இதுக்குள்ளெல்லாம் சாதம் கொட்டி இருக்குது. நம்ம சாய்க்கும் பொழுது இதுவும் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். இது இப்போ நீங்கள் உங்களுக்கு சூடாகவே வேணும்னா ஹாட் பாக்ஸிலோட போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி பொது பொது கொட்டது. சோறு எதுவுமே நல்லா வலிச்சு விட்டுக்கலாம், நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, பெருசு சிறுசு இல்லாமல். இங்கே வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் வெண்டைக்காயை. அதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா அந்த வலு போக வதக்கணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. போதும், இந்தளவு வதங்கினாலே போதும். ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம், இதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகாய். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டு இப்போ நல்லா அதை அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. மோர் குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு, தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் போல் உளுந்தம்பருப்பு, சும்மா 2-3 வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதெல்லாம் செவந்ததும் கடுகு வெடித்தது, சீரகம், கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போல் 2ஆக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் செவந்தது கொஞ்சம் போல் மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. வதக்கி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் தூக்கி அதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த அரவையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி சேர கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலையெல்லாம் சேர்ந்து இதிலே நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தயிரை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூட தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிடுங்க, கட்டியே இருக்கக்கூடாது. இது கலக்க முடியலைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. நல்லா மோராட்டம் அடிச்சுக்கணும். நல்லா நைஸ் அடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி கலக்கிங்க, மோராகவே கலக்கிங்க. இது இப்போ தயிர் ரெடி, கலக்கியாச்சு. மசாலையெல்லாம் சேர்ந்து வெண்டைக்காய் கூட நல்லா பச்சை வாசம் போக எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த தயிரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி வேணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு மோர் குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தான் இருக்கணும் மோர் குழம்புனால. இப்போ இது வந்து நல்லா நுர கட்டி வரட்டும். இன்னொரு அடுப்பில் மோர் குழம்பு தூக்கி வச்சுட்டேன், அடுப்பு எரிஞ்சிட்ருக்குது. இந்த பக்கம் கீரை தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கீரைக்கெல்லாம் நிறைய எண்ணெய் தேவையில்லை. ஒரு 3 வரமிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டால் தான் கீரைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பச்சை மிளகாய் போடுறாங்க, ஆனால் நீங்கள் வரமிளகாய் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்து கடலைப்பருப்பு செவந்துருச்சு. 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் செவந்துருச்சு. இங்கே வந்து காட்டுக்கீரை, எங்கள் ஊர்லலாம் வந்து இதை வந்து நாங்கள் காட்டுக்கீரைன்னு தான் சொல்லுவோம் பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம பொரியல் பண்ணோம்னா சீக்கிரம் கொல கொலன்னு ஆயிடும்.
அதனால் நாளே நான் வாங்கி இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி வச்சுட்டேன். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரவரப்பாக இருக்குது. இப்படி போட்டால் தான் அந்த இந்த கீரை வந்து நல்லா இருக்குது. இல்லாட்டி குழன்னு ஆயிரும். வெங்காயம்லாம் செவந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. இந்த கீரை போட்ட உடனே வெந்துடும். அதனால் ரொம்ப நேரமெல்லாம் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்காதிங்க. விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. வேறு ஏதாவது வேலை பார்த்துடாதீங்க. நல்லா இப்படி வதங்கி பட்டையில் இது பார்த்திங்கன்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், லைட்டாக கொதிச்சு நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மூடி வச்சிடலாம். கீரை வெந்துடுச்சு. லைட்டாக சால்ட்டு போடணும். நிறையா சால்ட்டு போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பூ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கீரையில் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டிங்கன்னா கடுத்து போயிடும். அந்த கீரை நல்லா இருக்காது. அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு கிளறி விட்டோன்னே தேங்காயை போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சு 10 நிமிஷமே ஆயிடுச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மோரை ஊற்றினோடனே லைட்டாக சூடு ஏறினோடனே இறக்கிடுங்க, இல்லைன்னா திரண்டு போயிடும். இதே மெயினான டிப்ஸு. கரண்டியில் எடுத்து காட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்படி லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வாசத்தோடு சாப்பிட்லாம். அதாவது நெய் விட்ட மாதிரி இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் விட்டது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டில் கம்மியாக ஊற்றி தாளிச்சுக்கோங்க. ரெண்டாவது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம மோர் குழம்புக்கு சைடிஷாக காலிஃப்ளவரு கேரட்டு 2 சேர்ந்து இன்றைக்கி நான் வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். காலிஃப்ளவரை நல்லா வெட்டிட்டு சுடுதண்ணிக்குள்ளே போட்டு உப்பு மஞ்சத்தூள் அந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டுட்டு இந்த காயையும் போட்டு லைட்டாக ஒரு கொதி வர விட்டு எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க, இந்த வறுவலுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/4 ஸ்பூன் சீரகம், அது பொரிஞ்சதும் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது ஓரளவு வதங்கினதும் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம காயெல்லாம் போட்டு கிண்டையில் தக்காளி நல்லா கரைஞ்சிரும். இப்போ தேவையான தூள் ஐட்டம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் சின்ன ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலருக்காக. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த மசாலா எல்லாம் வேகணும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் எண்ணெயோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக வதங்கினாலும் கொஞ்சமாக தண்ணி, நிறைய வேண்டாம், கம்மியாக விட்டுக்கோங்க. விட்டு இந்த மசாலா வேகிறதுக்கு தான் இந்த அளவு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஓரளவு மசாலையெல்லாம் பாருங்கள் வெந்துருச்சு. காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட் அதையும் சேர்த்துக்கலாம்.
2 கீத்து தேங்காய், 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு சீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதனுடைய பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காயோட ஊற்றுனீங்கன்னா சக்கையாக இந்த வறுவல் நல்லா இருக்காது. அதனால் பாலாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து, ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணிக்குள்ள லைட்டாக கொதிக்கிற தண்ணிக்குள்ள போட்டு இறக்கிருக்கிறோம். கேரட்டு போட்டிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள். அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் தண்ணியெல்லாம் வற்றிட காய் வேகாது. அப்புறம் தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நிதானமாக வேகையில் சீக்கிரம் வெந்துடும். தண்ணியும் சீக்கிரம் வற்றிடாது. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. 1/4 ஸ்பூனு பெப்பர் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை தலை மேலே போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலை நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா இது வரலாம் கொஞ்சம் நான் குறைச்சே வச்சுருந்தேன், இப்போ ஸ்பீடாக வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதை கிண்டி விட இதை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வந்துக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கூட அப்படியே விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பார்க்கையில் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கள் ராஜேஸ்வரி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கு மம்மி. சூப்பராக இருக்கா? எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது மேலே கொஞ்சம் போல் பட்ரு, அதாவது வெண்ணெயோ நெய்யோ ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எந்த குழந்தையும் இந்த காய் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.